Hi friends, welcome to PJ's Kitchen. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் அல்வா. கேரட் அல்வா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 பெரிய கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். 10லேருந்து 15 முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயில் துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கிறேன். கேரட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கேரட்டை நல்லா வேக வச்சுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி கேரட்டில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேரட் நல்லா வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட் காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் 1 கப் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்குறதுனால அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பால் நல்லா வற்றி கேரட் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு கேரட் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், பால் எதுவும் இல்லை. கேரட் நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா திக்காயிரும். இந்த அளவுக்கு நல்லா திக்காயிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுவையான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கேரட் அல்வா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. கேரட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.